நாளும் கோளும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில். பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் முருக பெருமான் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி யாருங்க ஆசை இல்லாத ஆளே கிடையாதுங்க உலகத்துல. எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, லைஃப்ல இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், நிறைய ஆசைக்குள்ள கிரகமான சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி ஆகஸ்ட் மாசத்துக்கு அப்புறம் புனர்பூஷ நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருந்து 4ஆம் பாதத்துல பயிற்சி ஆகிறார். செப்டம்பர் மாசம் 14ஆம் தேதி வரை இந்த சுக்கிர பகவானுடைய ருத்ர தாண்டவம் இருக்குங்க. காலபுருஷனுக்கு கடக ராசிக்கு கற்பனையான ராசிக்கு உள்ள வர்றாரு சுக்கிர பகவான். அது மட்டும் இல்லைங்க, இந்த மாசத்துல இந்த சுக்கிர கிரக பயிற்சியில சூரிய புத ஆதித்ய யோகம் பயங்கரமா இருக்கு. சூரியனும் புதனும் சேர்ந்து ஆட்சி பலமான சூரியனோட சேர்ந்து புதன் பகவான் நிற்கிறார். இந்த புத ஆதித்ய யோகமும் இந்த சுக்கிர பயிற்சியும் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது, கண்டிப்பா நீங்க வீடியோ மிஸ் பண்ணக்கூடாது. உங்கள் லைஃபே மாற்றக்கூடிய நேரமாக அந்த சுக்கிர பகவான் வரும். ஏன்னா சொகுசு காரு, சொகுசு பங்களா, ஆசை, ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம், கலை இசையை காட்டக்கூடிய கிரகம், இது எல்லாமே சுக்கிர பகவான் தான். ஒரு மனிதனுக்கு பெருங்கொண்ட பணத்தை குருவை சொல்றாங்க, தற்போதைய வருமானத்துக்கு இந்த சுக்கிர பகவான் சொல்றாங்க. அதனாலதான் சுக்கிர தசை சுக்கிர பத்தி வந்தா ஜக்குன்னு ஜாதனோட எடுத்து போய் பார்ப்பாங்க, நமக்கு எதுவும் யோகத்தை கொடுக்க மாட்டாருன்னு. அப்படிப்பட்ட சுக்கிர பயிற்சி இந்த 12 ராசிக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார், இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, பொதுவாக துலாம் ராசி காலபுருஷனுடைய 7வது ராசி தாங்க துலா ராசி. எப்போதுமே சரி துலா ராசிக்காரங்க பாருங்க, நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை இருக்கும் பாருங்க துலா ராசிக்கிட்ட. எப்படி நல்ல உழைக்கக்கூடிய திறமை கொண்ட ஒரே ராசினா துலா ராசிக்காரா தான். அது மட்டும் இல்லைங்க, ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க துலா ராசிக்காரங்க. ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. எந்த வேலை கொடுத்தாலும் சரி துலா ராசிக்காரங்க பாருங்க, அந்த சீக்கிரமா குயிக்கா முடிக்கணுங்கிற சிந்தனை துலா ராசிக்கிட்ட அதிகமா இருக்கும். தன்மானத்தை விட மாட்டாங்க, தைரியமான குணம் இருக்கும். எதுலேயும் வந்தாலும் சரி என்னால் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு திறமை இருக்கும் துலா ராசிக்கிட்ட. 24 மணி நேரம் உழைக்க சொன்னாலும் நான் ரெடி. துலா ராசி அப்படிப்பட்டது இருக்கும். எந்த வேலை பார்த்தாலும் அது நாகரிகமாக ஒரு பொறுப்பை பார்ப்பாங்க. பிடிச்ச விஷயமே துலாந்துக்கிட்டா தான். யாரையும் பொய் சொல்ல மாட்டாங்க. எதுவுமே நீதி நேர்மையான குணம் இருக்கும். தனக்கு வேண்டியதை எடுத்துக்கிட்டு மற்றவங்க கொடுக்கக்கூடிய குணம் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட துலா ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய உங்களுடைய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி கண்டிப்பாக இது வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கான ஒரு பயனுள்ள தகவலான இந்த வீடியோ கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுல்ல. எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்குல்ல, எல்லாத்துக்கும் ஒரு லட்சியம் இருக்குல்ல, இது வேணும் அது வேணும் நிறைய. அந்த லட்சியத்தை காட்டக்கூடிய கிரகமே சுக்கிர பகவான் தான். பெருங்கொண்ட பணத்து குரு. தற்போதைய ஒரு மனிதனுக்கு உல்லாச பயணம், சொகுசு காரு, சொகுசு பங்களா, ஆண்களுக்கு மனைவி, எல்லா கலை இசை எல்லாமே சுக்கிர பகவான் தான். அப்ப ஜாதகத்துல சுக்கிரன் எப்படி இருக்கணும், பக்கவா இருக்கணும். இப்ப எல்லாரும் பாருங்க, இந்த சுக்கிர புத்தி வந்தாலும் மேக்சிமம் சுக்கிர புத்தி இவங்களுக்கு வராது. டக்குன்னு பாரு சுக்கிர தசை வராது, சுக்கிர புத்தி வரும். டக்குன்னு பாருங்க ஜாதனோட இடத்துல வேம போய் பார்ப்பாங்க, நமக்கு எதுவும் யோகத்தை கொடுக்க மாட்டாரான். ஏன்னா அவ்வளவுக்கு அதிபதி சுக்கிர பகவான் தான். அதனால வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்குறோம். ஏன்னா தயவு செய்து உங்க ஜாதகத்துல சுக்கிர பகவான் எப்படி இருக்காரு மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்க ராசிக்கு அதிபதி அவர் தாங்க. 1 + 8 நல்லா பார்த்துக்குங்க. 8ல் என்ன இருக்கு தெரியுங்களா, திடீர் யோகம் இருக்குது. எப்படி கெட்டதை மட்டும் சொல்லக்கூடாது, இங்க நல்ல விஷயம் இருக்கு. மறைமுக யோகம், திடீர் வருமானம், வெளிநாடு வெளியூர் எல்லாமே இந்த 8ஆம் பாவம் தான். அதுக்கு அதிபதி யாரு, சுக்கிர பகவான். அப்ப ஜாதகத்துல எவ்வளவு ஒரு முக்கியமான கிரகம் மட்டும் பாருங்க, சுக்கிர பகவான் பக்கவா இருந்தா போதும், எல்லாமே அடிக்கலாம். ஏன்னா நீங்க இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை விட்டுருங்க, இனிமே நம்ம எப்படி ஜெயிக்கணும் இதை மட்டும் யோசிங்க. கண்டிப்பா யாருமே கர்மா இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது. அந்த கர்மாவை எப்படி எதிர்கொண்டு நம்ம எப்படி ஜெயிக்கணும் இதை மட்டும் யோசிச்சு இறங்குங்க. கண்டிப்பா உங்களால ஜெயிக்க முடியும். எது வந்தாலும் என்னால முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை மட்டும் இருந்தா போதும், நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கலாம். யாருங்க கர்மா இல்லாத மனிதனே? அதனாலதான் நம்ம எல்லா வீடியும் என்ன சொல்றோம், ஒரு பொது பலனா பாருங்க, ஜாதக தசாபதியை பார்த்துட்டு எடுங்க. ஏன்னா துளாராசியை பொறுத்தவரை பாருங்க, இவங்களுக்கு அப்படியே கடன், பகை, எதிரி, வம்பு, யார் ஜாதகத்துல குரு சரியில்லையோ ஓப்பனா சொல்றேன், குரு சரியில்லாதவங்களாம் கண்டிப்பா
ஒரு வழக்கோ இல்லை கடன் பிரச்சனையோ இல்லை பொருளாதார பிரச்சனையோ வருமான பிரச்சனையோ எதுவுமே ஒரு நல்ல ஒரு அனுகூலமாக இல்லை. எல்லாரும் சொல்கிறாங்க துளாராசிக்கு அப்படி இப்படிங்கிற. ஆனால் ஏன் நல்லது நடக்கலை, என்ன காரணம்? அவங்க ஜாதகத்தில் குரு வீக்காக இருப்பார். கடன் இருக்கும், பகை இருக்கும், வேலை உத்தியில் தடை இருக்கும். கேட்டு பாருங்களேன். இடத்துல பிரச்சனை இருக்கும், இல்லை பூமியில் பிரச்சனை இருக்கும், அம்மாவுடைய சொத்தோ இல்லை அப்பாவுடைய சொத்துல பிரச்சனை இருக்கும், படிப்பு கல்வி ஒரு மந்தமாக இருக்கும், வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவு இருக்கும், நரம்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவு இருக்கும், பூர்வீக சொத்துல ஒரு வழக்கு இருக்கும். இது மாதிரி அம்மாவுடைய உடம்பு, வீடு இடத்துல பக்கத்து வீட்டில் ஒரு பிரச்சனை, ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை, ஒரு இடத்துல நான் பணத்தை கொடுத்தேன் அந்த பணம் எனக்கு கிடைக்கல, இது மாதிரி தடையாகிறது. இது மாதிரி நிறைய விஷயம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒரு இடம் சம்மந்தப்பட்ட வழக்கு போய்கிட்டே இருக்கு, அந்த வழக்கு எப்போ தான் ஒரு முடிவுக்கு வரும், இது மாதிரி ஒரு குழப்பத்தில் இருக்கிறது. படிப்புகள் அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுறாங்க, ரிசல்ட் கிடைக்கல. இது மாதிரி ஒரு மந்தமான தன்மையை பார்த்தது யாருன்னா அந்த துளாராசிக்காரன். இப்போ துளாராசிக்கு பாருங்க 10ஆம் இடத்துல கேந்திரத்தில் யோகத்தில் போய் உட்காராரு சுக்கிர பகவான். நல்லா பார்த்துக்கணும். எங்கே? 10ஆம் இடத்துல போய் உட்காந்துறாரு. உங்களுடைய புகழ், அந்தஸ்து, கௌரவம், தொழில் எல்லாமே இந்த 10ஆம் இடம் தான். ஒரு மனிதனுக்கு 10ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அவருடைய மரியாதையை கண்டுபிடிச்சு கொள்ளலாம். அந்த இடத்துல கடகராசி கற்பனைக்காரங்க வீட்டில் போயிட்டு இந்த சுக்கிர பகவான் உட்காந்துருக்காரு. இப்போ கெட்டது சொல்ல முடியுமா? இதை விட இன்னொரு யோகம் இருக்கு தெரியுமா? 11ஆம் இடத்துல சூரிய புதாதித்ய யோகம். ஆட்சி பெற்ற சூரியன் புதன் சேர்ந்து பக்காவா உட்காந்துருக்கு. கிரகம்லாம் எதுவுமே மாறலை. உங்களுக்கு நேரம் நல்ல நேரம் வந்துருச்சு. இனிமே நீங்க எதிர்த்து நின்று ஜெயிக்கணும். இதை மட்டும் யோசிங்க துளாராசிக்காரன். முடியுங்க. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது துளாராசி. இப்ப கொடுப்பாருப்பாங்க ஒரு ராஜ யோகத்தை. வருமானத்துல செலவு எத்தனை பேருக்கு நிறைய இருந்துச்சு, இப்ப செலவே இருக்காது. கணவனை ஒற்றுமையில பிரச்சனை இருந்திருக்குங்க. வருமானத்தை கண்டிப்பா பொருளாதார தடையை பண்ணியிருப்பாருங்க. இப்ப வருமான இன்கம் சூப்பரா இருக்குங்க. நீங்க வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி, வெளியூர்ல இருந்து வருமான பொருளாதாரம் நல்லா இருக்கும். இப்ப வீட்டுல இடத்துல பூவியில் உள்ள கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சரியாக போகுது. இது துளாராசிக்கு நம்ம எழுதியே கொடுத்துடலாம். கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சரியாக போகுது. என்ன காரணம்? எதனால சொல்றீங்க கோர்ட்டு கேஸ் பிரச்சனை? நல்லா பாருங்க. 4ஆம் இடத்தை சுக்கிர பகவான் பார்க்கிறார். இடம் பூமி சொத்து சார்ந்த பிரச்சனையை அவர் பார்க்கிறார். உங்க ராசி அதிபதி. அப்ப இடமோ வீடோ பூமியோ வாங்க போறீங்க, அந்த கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனையை முடிக்க போறீங்க. இதுதான் துலா ராசிக்கு முதல் பலனே. இப்ப இடம் பூமி வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சரியாகி உங்க பக்கம் சாதகமாக வரக்கூடிய நேரம் வருதுங்க. இப்ப வெளிநாடு போகணுமா வெளியூர் போகணுமா கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க. நிறைய பேர் வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கலாம், வேலை உத்தியோகம் கிடைச்சிரும். இதை எழுதியே கொடுத்துடலாம். சூப்பரான வேலையா கிடைக்கும். ஏன்னா வேலை உத்தியோகஸ்தானத்துல யாரு? சனி பகவான் இருக்காரா? உங்களுக்கு வருமானாதிபதி செவ்வாய் பகவான் ஸ்ட்ரெயிட்டா பாக்குறாரா? அப்ப வெளிநாட்டை வேலை பார்க்குறவங்க வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறலாம். வெளியூர்ல வேலை பார்த்தலாம். ஆக்சுவலா சுக்கிரவன் 10ஆம் இடத்துல 4ஆம் இடத்துல பார்த்தாவே வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கறவங்க கண்டிப்பா கிடைச்சிரும். எந்த பேங்க்ல லோன் கேட்டு பாருங்க, லோன் அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பார். லோன் சாங்ஷன் ஆகும். இப்ப அது இல்லாம அவங்க அமைப்பு பிரகாரம் இப்ப லாட்ரி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அது கிடைக்கும். அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு விரயம் பண்ணாம ஜாதகத்தை வந்து மூவ் பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். நண்பர்கள் மூலம் நிறைய ஆதாயம் கிடைக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும். காதல் திருமணம் நிறைய பேருக்கு நடந்தே தரும். இதுல மாற்று கருத்தே கிடையாது. சூரிய பகவானும் புதன் பகவானும் புதாதித்ய யோகம் இருந்து நேரா பாக்குறதுனால கண்டிப்பா வீட்டுல சுபகாரியம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம், காதல் திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகும். பாத்துக்குங்க. நகை பண சேமிப்பு இந்த காலகட்டம் இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி ஆகஸ்ட் மாசம் 20 அப்புறம் சூப்பரா இருக்கு. பாத்துக்குங்க. அதே மாதிரி பாருங்க, இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை நிறைய பேர் இருப்பீங்க, மெக்கானிக்கல் வேலை நிறைய பேர் இருப்பீங்க, கெமிக்கல் வேலை, பெட்ரோலியத்துறை, ரசாயன தொழில், அடுத்து மருத்துவத்துறை, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாத்துக்குமே இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை பார்க்குறவங்க, நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை பார்க்குறவங்க, இது எல்லாமே சூப்பரா இருக்கும். பாத்துங்க. எந்த ஒரு தடையும் தூக்கி வைக்க முடியாது. நீங்க தைரியமா இருங்க, உங்களால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை விட்டுறாதீங்க. அரசாங்க வேலை மாணவர்கள்லாம் எழுதிருங்க, சூப்பரா ரிசல்ட் நல்லா இருக்கு. கண்டிப்பா அரசாங்க வேலைக்குள்ள நீங்க போவீங்க. ஒரு தலைமை பொறுப்புக்கு நீங்க போறீங்க. உங்களுக்கு எந்த ஒரு வழக்கா இருந்தாலும் சரியாக போது. பாருங்க, இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி பக்கவா இருக்கு. பெண்களுக்கு எல்லாமே சூப்பரா இருக்குங்க. பெண்கள்லாம் ஆணுடைய தைரிய விரியும் இப்போ வரும் பாருங்க. இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி பக்கவா அமைது. பாத்துக்குங்க. இப்ப நட்சத்திர பலன், முதல் நட்சத்திரம் என்ன பார்ப்போம்? ஸ்ட்ரைட்டா எடுத்தவன என்ன நட்சத்திரம் வரும்? சித்திர நட்சத்திரம் பிறந்தவங்க. தைரியம் தன்னம்பிக்கை நிறைய இருக்கும். ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. செலவுக்கு மேல செலவு, சரியாந்திர அடி லாக்கு. வருமானம், பொருளாதாரம், கூட்டத்தொழில், பழக்க வழக்கம் எல்லாமே ஜூன் ஜூலைலேருந்து பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. வேலை உத்தியம் கிடைக்காம தடை தாமதம் பார்க்கறது, அவமானத்தை பார்க்கறது, ஒரு மனக்குழப்பம் பார்க்கறது, கரெக்டாக ஒரு முடிவெடுத்து ஒரு விஷயத்தில் இறங்க முடியல, ஒரு குழப்பத்துக்கு ரொம்ப உள்ளாகிட்டீங்க. இப்போ பாருங்க, வேலை உத்தியோகம் நல்ல ஒரு அனுகூலமாக இருக்கும். வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும், வெளியூர் யோகம் நல்லா இருக்கும். மெயினாக மருத்துவத்துறை, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி,
எந்த வேலையும் சரி பெரிய லெவலுக்கு போகக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக வரும். ஆனால் ஒரு சுப செலவு மாதிரி நீங்கள் பண்ண போறீங்க. வீடோ இடமோ பூமியோ ஒரு மாற்றமோ கண்டிப்பாக லைஃப்ல நடக்க போகுது. அடுத்த சுவாதீனத்தில் பிறந்தவங்க எதுலையுமே பிரம்மாண்டமாக யோசிப்பாங்க. இவங்களுடைய கற்பனை இருக்கு சரியாந்திர கற்பனைங்க. எதுலையுமே பெருசாக நம்ம சாதிக்கணும் எண்ணம் தான் அதிகமாக இருக்கும். இப்போ ஆசைப்பட்ட விஷயம் நடக்க போகுது பாருங்க. இப்போ எடுத்தோன்னா ஆசைப்பட்ட விஷயம் நடக்க போகுது. இப்போ இடம் வாங்குறதோ, வீடு வாங்குறதோ, வண்டி வாங்குறதோ, வாகனம் வாங்குறதோ, வெளிநாடு போகிறதோ, வெளியூர் போகிறதோ, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்குறதோ, தொழிலில் ஒரு மாற்றம் பார்க்குறதோ எல்லாமே பக்கவாக அமையுதுங்க. ஆனால் சுப செலவு கண்டிப்பாக பார்க்க போறீங்க. ஒரு சுபகாரி நடக்க போது காதல் திருமணம், ரெண்டாவது திருமணம் இனிமேல் கைக்குடி வரும். எந்த ஒரு தடையான வேலை உத்தியோகம் ஒரு மாற்றம், நல்ல ஒரு மாற்றம், நல்ல அனுகூலமாக இருக்கக்கூடிய நேரம் பக்காவாக அமைது. சுவாதீனத்தில் பிறந்தவர் உங்களுடைய கற்பனையை கரெக்டாக யூஸ் பண்ணி இறங்கி அடிங்க, சூப்பராக இருக்கும். அடுத்து விசாரணத்தில் பிறந்தவங்க எதுலையுமே ஒரு பொறுமையான குணமும், அமைதியான குணமும், அனுசரிச்ச குணமும், தன்மையான குணமும் உங்களுக்கு நிறைய இருந்திருக்கும். ஆனால் 2 மே மாதம், ஜூன் மாதம், ஜூலை மாதம் 3 மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய தடையை பார்த்துட்டீங்க. என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு போயிட்டீங்க. இனிமேல் கஷ்டப்படாதீங்க, கஷ்டமே உங்களுக்கு வராது. இப்போ வீடு வாங்குறதோ, இடம் வாங்குறதோ, வண்டி வாங்குறதோ, வாகனம் வாங்குறதோ, வெளிநாடு போகிறதோ, வெளியூர் போகிறதோ, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்குறதோ, தொழிலில் ஒரு மாற்றம் பார்க்குறதோ எல்லாமே சூப்பராக இருக்குது. எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்கள் பக்கம் வெற்றி தேடி வருது. அதாவது இந்த விசாரணத்தில் பிறந்தவங்க மிகப்பெரிய ஒரு வெற்றியை பார்க்குறாங்க. வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி துளாராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது.